ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரிங்க, நிறைய நாளாகிடுச்சு வீடியோ போட்டு. அதாவது இது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, காமாட்சி அம்மன் பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அந்த பூஜை வந்து இது வந்து 5வது வாரம். 4 வாரம் முடிச்சிட்டேன். போன வாரம் வந்து அதாவது லாங் கேப்க்கு அப்புறம் அந்த பிரேக் விட்டதுக்கப்புறம் போன வாரம் வந்து 4வது வாரம் பூஜை செஞ்சேன். ஆனால் என்ன ஒன்றுனா, நான் வந்து கேமரா ஆன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டில் வச்சுட்டு ஃபோனை நான் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்டே ஆகலை. ஸ்டோரேஜ் ஃபுல்லானதால் என்னோடய வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வீடியோவே இல்லை. அந்த வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னா போடலை. போன வாரம் வந்து 4வது வாரம் அது வந்து ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5வது வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப ஒரு 4 வாரம் தொடர்ந்து போடவே இல்லை வீடியோ, லாங் வீடியோ. சரி, இப்போ இது வந்து இந்த வாரம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, பேசலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நடுவில் கொஞ்சம் பிஸியாகிட்டதுனால செவ்வாய்க்கிழமை பூஜை வீடியோவும் போடுறதில்ல, நிறைய ஷார்ட்ஸும் போடலை. என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து ஓடிட்டுருக்கு வீட்டில். அதனால் அதை வந்து சரி பண்ணுற வரைக்கும் நம்மளோட வேலைகள் இது வந்து நம்ம யூடியூப் வந்து ஒரு வேலையாக எடுத்து பண்ணோம்னாக்கா அது கண்டிப்பாக நமக்கு கண்டினியூவாக செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்து இருக்கும். அப்போ வந்து அது எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் என்னோடய விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் நான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதில் ஒரு விஷயந்தான், நான் மறுபடியும் தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து காமாட்சி அம்மன் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அந்த பூஜை எப்படின்னா 16 வாரம் தொடர்ந்து நெய் தீபம் போட்டுக்கிட்டே வரணும். அம்பாலோட படத்தை வச்சு பண்ணணும். அந்த பூஜை தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். அது வந்து ரெகுலராக நான் வந்து வீடியோ போடணுன்னு தான் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே நடுவில் வந்து ஒரு பெரிய கேப் வந்துடுச்சு. இந்த பூஜையே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒரு குடும்பம்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு சில தடைகள் வரும். அந்த விஷயத்துக்கு தடைகள் வந்து ஒன்று நம்மளாலேயே நம்மளோட விஷயத்துக்கு தடையாக இருப்போம். அப்படி இல்லைன்னா அந்த விஷயம் வந்து இன்னொருத்தரால் தடைப்பட்டு நிற்கும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து இருக்குது என்னோடய ஃபேமிலியில். அதை சரி பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த காமாட்சி அம்மன் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். ஏற்கனவே வந்து நான் போன வருஷம் தை மாதம் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்கும் அந்த காமாட்சி அம்மன் பூஜை தொடர்ந்து 16 வாரம் நான் விளக்கேற்றினேன். அதில் வந்து ஆமாம், 13வது வாரம் வரும்போதே நான் என்ன நினச்சி நான் காமாட்சி அம்மன் பூஜை செஞ்சேனோ அந்த பூஜை வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 16வது வாரம் விளக்கு ஏற்றும் போது ரொம்ப சந்தோஷமாக, அதாவது நான் என்ன நினச்சி செஞ்சேனோ அது கம்ப்ளீட்டாக கிடச்சிதுன்ற சந்தோஷத்தில் அந்த 16வது வாரம் நெய் தீபம் வந்து ஏற்றி முடித்தேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. என்ன சொல்கிறது, ஏன்னா கண்டிப்பாக ஒரு தடைகளை தகர்த்துற ஒரு தெய்வத்தை கூப்பிட்டு நம்ம பூஜை செஞ்சோம்னாக்கா அந்த தடையை வந்து நிவர்த்தி செய்கிறது அவங்களோட பார்வை நமக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த பூஜையே செய்ய முடியும். இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு காமாட்சி அம்மன் படம் வாங்கி வச்சு நம்ம பூஜை செய்யலாம். இப்போ அம்பாவை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி இந்த பூஜையோட லெவல் வந்து எந்த மாதிரி வந்துட்டுருக்கு என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாரம் ஒரு 3 வாரம் தொடர்ந்து ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இந்த பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு வந்தேன். நீங்கள் வாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தை மாதத்தில் தான் ஆரம்பித்தேன். 3 வாரம் தொடர்ந்து ஏற்றிட்டு நடுவில் வந்து ஒரு பிரேக், அதாவது எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து தவறிட்டாங்க. அப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜைகள்லாம் செய்யக்கூடாது. அதாவது 16 நாள் செய்யக்கூடாது. அந்த விஷயத்தில் நான் வந்து இந்த பூஜை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே வந்து முடிஞ்சு போச்சுங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அந்த சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். போன வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை இல்லை, அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து நான் இதே மாதிரி அம்பாள் படத்தை வச்சு இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய்ட்டு ஃபோனை பார்க்குறேன், ரெக்கார்டே ஆகலை. ஏன்னா ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுனால ரெக்கார்ட் ஆகாமல் அப்படியே வந்து ஃபோன் ஸ்டாப் ஆகிட்டு ஃபோன் மட்டும் இருக்குது. அப்புறம் என்ன செய்யறது, சரி பூஜை முடிஞ்ச உடனே ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 4வது வாரம் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, வீடியோ இல்லை. அதனால் நான் வந்து பேசி போட முடியல. ஆனால் 4வது வாரம் நான் வந்து பூஜை செஞ்சுட்டேன். இது ஒரு அதாவது என்ன ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அடுத்தது இது 5வது வாரம் தான் இப்போ உங்களோட பேசிகிட்ருக்கேன். இப்போ 5வது வாரம்
4வது வாரத்துலேருந்து 5வது வாரம் வர்றதுக்குள்ளவே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸு. ஒரு மைண்டு வந்து ஒரு இதுவாக வச்சுக்க முடியல. ஏன்னா நம்ம கையில் எடுத்த பிரச்சனை வந்து அந்த மாதிரி. அந்த பிரச்சனைக்கு தீர்வு மனுஷங்களால் கொடுக்க முடியாது. அது தெரிஞ்சு தான் நான் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மனுஷங்களால் தீர்வு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த தெய்வம் மட்டும்தான் எனக்கு வந்து நடத்தி கொடுக்க முடியும். இது முழுக்க முழுக்க எனக்கு தெரியும். அப்போ நம்ம அந்த தெய்வத்தை கூப்பிட்டு ஒரு பூஜை செய்யும்போது அவங்க பலன் கொடுக்குற இந்த காமாட்சி அம்மன் வந்து நம்மளை வந்து தயார் பண்ணி தான் அந்த பிரச்சனையை தீர்த்து நமக்கு அந்த பலன் கொடுப்பாங்க. அதாவது அந்த விஷயத்தை தீர்த்து வைப்பாங்கன்றது எனக்கு இந்த 5வது வாரம் பூஜை செய்யும் போது தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த பூஜை செய்கிற அன்றைக்கி கூட மனசில் ஒரு அம்பாவை நினச்சிட்டு தான் நான் பூஜை செய்கிறேன். ஆனாலும் அது நடக்கலையே, எப்படி நடக்கும், எப்படி முடியும், அது எப்படி நடக்கும் அப்படி நமக்குள்ளேயே நிறைய கேள்விகள், நிறைய நம்பிக்கை இல்லாத ஒரு தனம் அப்படிலாம் வருது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து எவ்வளவு தான் நம்ம தெய்வத்தை பூஜை செஞ்சாலும் நம்ம விதி பயன் ஒன்று இருக்குது, நம்ம கர்ம வினைகள் ஒன்று இருக்குது. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இன்ன வரைக்கும் இப்போ கல்யாணம் ஆகி 19 வருஷம் நல்லா கம்ப்ளீட் ஆகி 20வது வருஷத்தில் அடியெடுத்து வச்சுருக்கேன். இது வரைக்கும் யாருக்கும் எந்த தப்பும் சொல்லி கொடுத்ததில்லை, எந்த தப்பும் செஞ்சதில்லை, யார் பொருளுக்கும் நான் ஆசைப்பட்டதும் இல்லை. அவ்வளோ தூரம் நான் நிறைய விஷயங்கள் வந்து கடந்து வந்துட்டேன். ஆனால் என்ன தான் நம்ம நல்லதே செஞ்சாலும் இந்த இப்போ இருக்கிற கலியுகத்தை மனுஷங்கக்கிட்ட என்ன தான் நீங்கள் நிறைய செஞ்சு கொடுத்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தேவையில்லாதவங்களாக தான் தெரிகிறோம். காரணம் என்னென்னா, இதுதான் கலியுகம். நம்ம வாங்கிட்டு வந்த வரோம்னு நினச்சிக்கிட்டு இப்போ இது வந்து 5வது வாரம் நெய் தீபம் நம்ம அம்பாள்கிட்ட கோரிக்கை வைக்க போகிறோம். உண்மையிலே சொல்கிற இந்த பூஜையோட பவர் எப்படி இருக்குன்னா, அந்த அதாவது நிறை கனின்னு அதை நம்ம கையில் ஒரு பழத்தை கொடுத்து அந்த பழம் நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு உகந்ததாக இருந்தால் மட்டும்தான் அந்த பழத்தை வந்து நம்மளே பார்ப்போம். நமக்கு இது பிடிச்சிருந்தா அந்த பழத்தை சாப்பிடுவோம், இல்லைன்னா அந்த பழத்தை கீழே வச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த அம்பாள் வந்து இந்த பூஜை வந்து கண்டிப்பாக நான் நம்புகிறேன். 16வது வாரம் நான் என்ன கேட்டேனோ அதை காமாட்சி அம்மன் தருவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பூஜையை வந்து மனசு ஒன்றி நான் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை அவ்வளோ சந்தோஷமாக நான் செய்யலை. ஏன்னா அவ்வளோ வருத்தம், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஏமாற்றம், அவ்வளோ துரோகம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு நம்ம நிறைய நல்லது செய்கிறோம். ஆனால் அந்த 10 வருஷம் கழித்து அவங்கள பார்க்கும்போது ஒரு துளி கூட அவங்கக்கிட்ட நம்ம செஞ்ச நல்லதே தெரியல. அப்போ இப்படியும் இருக்குது காலன்றதை புரிஞ்சிக்க வச்சது இந்த பூஜை. இந்த ஒரு 2 வாரம் வந்து எனக்கு நடந்த சோதனைகள் சொல்கிறதா, இல்லை அதை வந்து நான் கற்றுக்கிட்டு கடந்து வரேன்னு சொல்கிறதான்னு தெரியல. உண்மையிலே சில விஷயங்கள்லாம் மனுஷங்களால் செய்யவே முடியாதுன்றது இந்த பூஜை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்து தான் இந்த அம்மா வந்து நமக்கு வரம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நான் ஆரம்பித்த கோரிக்கை வச்சுருக்க அந்த சங்கல்பம் விஷயம் காமாட்சி அம்மன் நடத்தி கொடுத்துருவாங்க நம்புகிறேன். அப்படி அந்த விஷயம் நடக்கலைன்னா அம்பாலோட நிறைய பாடங்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க மனுஷங்க, தெரிஞ்சுக்கோங்க, நீ தெரியாமே வாழ்ந்துட்டுருக்காத அப்படின்றத உணர்த்துகிற அளவுக்கு இந்த 2 வாரத்தில் நான் பார்த்துட்டேன். அடுத்து இனி வரும் காலங்களில் இன்னும் 11 வாரம் இருக்குது. இந்த 11 வாரத்தில் நான் பார்த்துக்கிட்டு வர அந்த மனுஷங்களோட மனநிலையை அம்பாள் கண்டிப்பாக மாற்றி அவங்கக்கிட்டேருந்து நமக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பக்குவப்பட்டுட்டு இந்த பூஜை நிறைவாக முடிச்சிடணும்னு நான் நினச்சிருக்கேன். நான் நினைக்கிறது கரெக்ட்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் வீடியோ தான், பரவாயில்ல, விருப்பப்பட்டவங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏதாவது கமெண்ட் போடுங்க. அப்படி இல்லைனாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது வாழ்க்கையில். ஏன்னா நான் வந்து நிறைய நானும் நிறைய என்னோட சம்மந்தப்பட்டதை நான் நிறைய கஷ்டங்கள் பார்த்தேன். நான் அடுத்தவங்கக்கிட்ட இப்படிலாம் இருந்து நமக்கு தேவையானதை நம்மளால் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்ம மனுஷங்களை பற்றி புரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் நம்ம வாழ்க்கையை வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். எப்பவும் போல் அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக எதுவும் செய்ய முடியல. அதனால் வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும் வச்சு நான் பூஜை வந்து அதான் இந்த 5வது வார வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப மனசு அவ்வளோ தெளிவாக இல்லை. ஏன்னா வீடியோவுக்காக நம்ம பொய் சொல்லக்கூடாது. இந்த பூஜை யாருன்னா ஆரம்பிச்சிங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் தாங்கக்கூடிய அளவுக்கு தைரியமும் தெம்பும் இருந்தால் மட்டும் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய சோதனைகள் வரும். நம்ம கேட்குற விஷயம் வந்து கேட்குற விஷயம் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமா இருந்ததுன்னா, அம்பாள் நமக்கு அதை வாங்கி கொடுக்க போகிறான்னா, அந்த தடைகளை தகர்த்து நமக்கு அந்த விஷயத்தை வாங்கி கொடுக்க போகிறா காமாட்சி அம்மன் அப்படின்னா, அவ்வளோ தூரம் கஷ்டங்களும் வரும். நான் இந்த 2 வாரத்தில், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது அந்தளவுக்கு எனக்கு எந்த சோதனையும் வரல. கரெக்டாக 16 வாரம் ஏற்றி முடிச்சிட்டேன். இது 2வது வருஷம் தை மாதம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்ததில் நான் சொல்கிறது அதான். அதனால் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வாரம் வந்து 6வது வாரம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் வந்து போட்டு விட்றேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு போவாங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. அதுக்கப்புறம் பூஜை பாருங்கள்.